So good evening students. Today we will see the current affairs analysis dated from 1st June to 4th June 2026. The first article related to the India-Oman relationship. So Indo-Oman. So both signed the CEPA agreement. So CEPA agreement is a free trade agreement. இதுக்கு முன்னாடி நம்ம preferential trade agreement sign பண்ணிருந்தோம். When a country, two countries going to sign like free trade agreement sign பண்ணுறது முன்னாடி they used to sign a preferential trade agreement. Preferential trade agreement அப்படின்றது there will be a list of product from A country, list of product from B country. ஸோ ரெண்டு கண்ட்ரியும் அவங்கவுங்க என்னென்ன தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. இதை மட்டும் ஏ கண்ட்ரிலேருந்து பி கண்ட்ரி வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை இங்கேருந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் will be allowed. So that is a trade list. This is called as positive list ன்னு பேர். Because the positive list of this products will be the listல மென்ஷன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும் டேரிஃப் கம்மியாக, that is less than 0லேருந்து 2% உள்ளாடி, அதுக்கு மேலே இருக்காது. That is preferential trade agreement. ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will come more closer, they will go for FTA, free trade agreement ன்னு பேர். ஸோ A country, B country, they will make negative அப்படின்னா 98%. இப்போ ஒமான் கூட நம்ம பண்ணும்போது செப்பா அக்ரிமெண்ட் 98% of the Indian product will be allowed as a free like very less FTAல பண்ணுறாங்க. அப்போது இதில் வந்து அந்த 2% ப்ராடக்ட் மட்டும் வச்சுருப்பாங்க. இந்தியாவிலேருந்து ஒமனுக்கு அலோவ் பண்ணக்கூடிய அந்த 2% அலோவ் பண்ணாத 2% ப்ராடக்ட் will be listed. அது மாதிரி ஒமனில் இருந்து, ஸோ இந்தியாவிலேருந்து ஒமனில் அலோவ் பண்ணாத இதில் இருக்கும், ஒமன் லிஸ்ட்டில் இருக்கும். அது மாதிரி இந்தியாவோடது ஒமன்லேருந்து இந்தியாவுக்குள்ளாடி அலோவ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட லிஸ்ட். ஸோ திஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் லிஸ்ட். ஸோ இந்த ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு பேர். இது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு மட்டும், கூட்ஸுக்கு மட்டும். வென் சர்வீசஸ் ஆர் இன்க்ளூடட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி நம்ம சைன் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோட இன்னொரு விதம் தான் சேம் கான்செப்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் செப்பா. ஸோ வி சைன்ட் ரீசென்ட்லி வித் கத்தார், இப்போது ஒமான் கூட பண்ணுறோம். கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் மெயின் கண்ட்ரிஸ் கூட நம்ம சைன் பண்ணியாச்சு, சரியா, இம்பார்ட்டன்ட்லி. ஸோ ஓகே, வில் சி தட் இந்தியா ஒமான் ரிலேஷன். ஸோ தட் இஸ் அபவுட் த செப்பா அக்ரிமெண்ட். இனி நான் உங்களுக்கு இந்தியா ஒமன் ரிலேஷன்ஷிப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறேன். இந்தியாவும் ஒமனும் ஏன்ஷியன் டைம் பீரியடில் வி ஹேவிங் ட்ரேட். மகன் அப்படின்ற இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இட் வாஸ் மென்ஷன் மெலுவா அப்படின்னு பேர். ஒமன் கூட வி ஹேட் அ ட்ரேட். அது மாதிரி மெடிவல் டைம் பீரியட் இட் இஸ் கால்ட் அஸ் மகன் அப்படின்னு பேர். 18th centuryயில் ஈவன் திப்பு சுல்தான் சென்ட் இஸ் அம்பாசிடர்ஸ் டு திப்பு சுல்தான் வந்து ட்ரேட் ரிலேஷனுக்காக பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்காக அவங்க அமைச்சிருக்காங்க. அண்ட் தென் 1953ல் வி சைன்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தோ ஒமன் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒய் ஒமன் இப்போது நம்ம 2026ல் வி சைன் செப்பா. அதுக்கு முன்னாடி வி ஹேட் PTA, ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தோம். இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போயிடும். 98% ஆஃப் தி இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வில் பி அலவுட் ஒமனில் ஃப்ரீ ட்ரேட், சரியா. தென் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், மெயினாக உங்களுக்கு ஒமனோட லொக்கேஷன் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஒமன் வில் பி இன் திஸ் ஏரியா, சாரி ஹியர். அப்போது இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி நியர் டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கு ரொம்ப பக்கத்தில் வருது. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் யமன், திஸ் இஸ் ஒமன். ஸோ அதில் நமக்கு ஒரு போர்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆஃப்ரிக்கா, தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது இதில் நமக்கு ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, மிலிட்ரி பேஸ், தட் இஸ் துக்கும் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பைபாஸ் பண்ணுற வி கேன் டூ ட்ரேட். இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட நம்ம லேண்ட் ரூட்டில் பண்ண முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட். அது இப்போ நம்ம சில அக்ரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ட்ராட்டஜிக் ஆஃப் சவுத் ஆஃப் ஹார்மோஸில் இருக்கக்கூடிய இடம். அப்புறம் ஆயில், LNG, ஃபர்டிலைசர்ஸ் நமக்கு இப்போ கத்தார்லேருந்து வர முடியாது.
கத்தார்லேருந்து இங்கே வர்றது ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வி ஆர் இம்போர்ட்டிங் மோர் ஃப்ரம் தி ஒமன் கண்ட்ரி ஃபெர்டிலைசர். அது மாதிரி டிஃபென்ஸ் எடுத்துன்னா வி ஹேவிங் அல் நயாக். ஸோ இட்ஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ். ஏர்ஃபோர்ஸ் கூட ஈஸ்டர்ன் பிரிட்ஜ்னு பேர், நசீர் அல் அப்படின்றது நேவல் எக்ஸசைஸ். வி ஹேவிங் அ டைப். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஒமன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், வி ஹேவிங் அ மிலிட்ரி பேஸ் ஆல்சோ இன் திஸ் ஏரியா. மெயினாக நம்ம இங்கே வச்சிருக்கிற காரணம் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா, இதில் சொமாலியா பைரட்ஸ் நமக்கு எப்போவுமே த்ரெட்னிங்காக இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஏதாவது கப்பல்கள் பாதிக்கப்படுதுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ண, வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் இன் திஸ் ஏரியா, இன் திஸ் அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் ஏரியா. ஸோ தட்ஸ் த ரீசன் வி ஹேவிங் அ நேவல் ப்ரெசன்ஸ் ஹியர். அப்புறம் டயஸ்பராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 லட்சம் இந்தியன்ஸ் இருக்காங்க. 2 பில்லியன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட 90,000 கோடி இந்தியாவுக்கு வந்து ரெமிட்டன்ஸ் அங்கேருந்து வருது. சரியா, கிட்டத்தட்ட $2 பில்லியன். பைலேட்ரல் ட்ரேடை எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஆர் டூயிங் ட்ரேடு 10.5 பில்லியன் டாலர்ஸ். 70% வி ஆர் இம்போர்ட்டிங் பெட்ரோல், இதெல்லாம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணோம். 3rd லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப் ஜிசிசி கண்ட்ரீஸ். ஜிசிசி கண்ட்ரீஸ் கூட இருக்கக்கூடிய 3rd லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். அப்புறம் மார்க்கெட் ஆக்சஸ்னால் 98%. இப்போ நம்ம செப்பா அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுனால நம்மளோட ப்ராடக்ட் 98% ப்ராடக்ட் வந்து ஒமனில் டியூட்டி ஃப்ரீயாக போக இருக்குது. சர்வீசஸ், ஐடி, ஹெல்த் கேர், எஜுகேஷன், ப்ரெஃபரன்ஸ் டு சர்வீசஸ், இதெல்லாமே ப்ரிஃபர்டு சர்வீசஸாக இருக்குது. அப்புறம் மொபிலிட்டி, கனெக்டிவிட்டி, இதுவும் நம்ம வந்து அதிகப்படுத்த இருக்கோம். பெனிஃபிட்ஸ் எடுத்துன்னா இந்தியாவோட டெக்ஸ்டைல், பார்மசூட்டிக்கல், ஜுவல், அப்புறம் லைக் இன்ஜினியரிங் குட்ஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது. ஆக்ட் வெஸ்ட் பாலிசியை வந்து உறுதிப்படுத்துறதுல இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் சப்ளை செயின் டைவர்சிஃபிகேஷன்ஸ், நமக்கு ரிஸ்க் வருது இல்லையா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், அப்போது நம்ம டைவர்சிஃபை பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ரீசென்ட்லி வி சைன்ட் விஷன் டாக்குமெண்ட் வித் ஒமன். ஸோ 2030 அதுக்கு மேலே. அது மாதிரி 3rd tranche ஆஃப் ஒமன் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வாஸ் ரிலீஸ்ட். அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி சேர், இந்தியன் கல்ச்சரல் சென்டர் இன் ஒமனில் இருக்கக்கூடிய கல்ச்சரல் சென்டரில் ஹிந்திக்கான ஒரு சேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹிந்தி வில் பி ஹானர்ட் தேர். அண்ட் தென் ஹிந்தியை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அங்கே, எஜுகேஷன், ரிசர்ச், எக்ஸெட்ரா. சைபர் செக்யூரிட்டி, அவுட்டர் ஸ்பேஸ், ரினியூவபிள் எனர்ஜியில் ஒமன் கூட வி ஹவ் சைன்ட் அ ரிலேஷன் அக்ரிமெண்ட், MOU சைன் பண்ணியிருக்கோம். அந்த ரிசர்ச்சையும் அதுக்கான இதையும் அதிகப்படுத்துறதுக்கு. ஏன்னா சைபர் செக்யூரிட்டி இந்தியா இஸ் கம்பேரிங் டு ஒமன், இந்தியா இஸ் வெரி பெட்டர். அவுட்டர் ஸ்பேஸ்லேயும் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லைக் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க வந்து அதிகமாக பண்ணுறது. ரினியூவபிள் எனர்ஜி, ஒமன் இஸ் ஹேவிங் அ கிரேட்டர் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோலார் பவர் எடுக்கிறதுக்கான. ஸோ அதில் வந்து நம்ம 2 கண்ட்ரியும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி IMEC, again in news because the Strait of Hormuz issue தான் பெரிய ப்ராப்ளம். இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார், it was coined in 2023 செப்டம்பர் G20 மாநாட்டில் வந்து இந்தியா வந்து இதை முன்மொழிஞ்சோம். இந்தியா, USA, சவுதி அரேபியா, UAE, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், 7 கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டுச்சு, MOU. இது எதுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த ட்ரேட் ரூட், வாட் யூ ஆர் சீயிங் இன் த இமேஜ், டிஸ்பிளே த இமேஜ். ஸோ மும்பையிலேருந்து இது மொத்தம் 3 காரிடார் இருக்குது. மும்பையிலேருந்து ஜபல் அலி போர்ட், தட் இஸ் இன் UAE, அதில் ஜபல் அலி போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மிடில் காரிடார் இந்த சவுதி அரேபியா அப்புறம் இஸ்ரேலோட ஹைஃபா போர்ட் வரைக்கும். ஹைஃபா போர்ட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அதானி. ஸோ இது வந்து மிடில் காரிடார். அதுக்கப்புறம் ஹைஃபா போர்ட்லேருந்து கிரீஸோட பேரஸ் அப்படின்ற போர்ட்டுக்கு போகிறதுக்கு 3rd காரிடார். இப்படி 3 காரிடார் வந்து இப்போது இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட்னால, லெபனான் கான்ஃப்ளிக்ட்னால இது வந்து நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்றதான். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். டிரான்ஸ்போர்ட்டு மெயினாக நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி செக்யூரிட்டி, பைப்லைன் கனெக்ஷன்ஸ் பண்ணுறது, அப்புறம் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இதில் இருக்குது. மெயினாக என்ன அப்படின்னா அண்டர்சி கேபிள்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து வருது. அண்டர்சி கேபிள்ஸ், ஸோ நாட் ஓன்லி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஜபல் அலி போர்ட் வரைக்கும் சி ரூட்டில் போகிறாங்க. அதுக்கு பிறகு தே ஆர் கோயிங் டு லேண்ட் ரூட், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஈரான் வார் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா வல்னரபிள் ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்ட்ஸ். இதை நம்பி இருந்தோம் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் அப்படின்னா வி நீட் டு கிரியேட் அன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். IMEC இஸ் அ பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றாங்க.
அப்புறம் கான்ஃப்ளிக்ட் ஜோன், மிடில் ஈஸ்ட் எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஏரியா வரும். யெமனில் ஹவுத்தி ரெபல்ஸ், ஈரான் ப்ராப்ளம்ஸ், லெபனான் இஷ்யூஸ், போர்ட் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், இதெல்லாமே வந்து கன்சர்ன்ஸாக சொல்லப்படுது. வி நீட் டு மூவ் ஆன் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லுது. சரியா? The next article related to the AUKUS, that is Australia, UK, US. 2021 ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. the agreement is to create submarines for Australia. ஆஸ்திரேலியாவுக்கான சப்மரைன்ஸை, நியூக்ளியர் சப்மரைன்ஸை வந்து SSBN வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு 2021 ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. செப்டம்பர் 2022 இட் கேம் இன்டு இம்ப்ளிமெண்டேஷன். இதுக்கு வந்து யூகே வந்து சப்மரைன்ஸை வந்து தயாரிப்பாங்க. யூஎஸ் வில் கிரியேட் தி வெர்டிக்கல் லான்ச்சர்ஸ். ஸோ மிசைல்ஸ் லான்ச் பண்ணக்கூடிய அந்த வெர்டிக்கல் லான்ச்சர்ஸை வந்து அவங்க தயாரிப்பாங்க. அது வரைக்கும், ஏன்னா 2047 தான் இது முடிவடையும் இந்த ஒர்க்கு, ஆஸ்திரேலியாவுக்கான சப்மரைனை கிரியேட் பண்ணுறது. அதனால் அது வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து தே வில் கெட் தி சப்மரைன்ஸ் ஆஃப் USA அண்ட் UK பை லீஸுக்கு வாங்கி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இட்ஸ் அ நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன். இது எதுக்கு அப்படின்னா சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக. பசிபிக் ஓஷன் ஏரியா, அந்த சவுத் சைனா சி டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் ஆஸ்திரேலியாவுக்கு சப்மரைன் இருந்துச்சு அப்படின்னா we can counter சைனா வெரி இமீடியட்லி. அதுக்காக தான் இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா மெயினாக அண்டர் சி ட்ரோன்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த சப்மரைன்ஸ் ப்ராஜெக்ட்லேயே. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், ரைட் டு பி ஃபர்காட்டன். ஸோ நிறைய கேசஸ் நம்ம கிரிமினல் வழக்குகளில், இந்த கேசஸ் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸில் எல்லாமே பேர் போட்டுருவாங்க. மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் வந்து கிரிமினலாக இருக்கும்போது தான் பேர் வரும். மற்றபடி டிவோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேர் வராது. ஆனால் இந்த பேர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது இட் வில் பி அவைலபிள் இன் த கூகுள். இந்தியன் கானான் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் வந்து ஒரு குற்றம் சஸ்பெக்டாக இருக்கக்கூடிய பர்சன் ட்ரையல் முடிஞ்சு வெர்டிக்ட் வரும்போது சப்போஸ் ஹீ கேன் பி அக்விட்டல் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி அதுக்கு பிறகும் அதே நேமில் அந்த கேஸ் வந்து டிஸ்பிளே ஆச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் தி இண்டிவிஜுவல் ப்ரைவசி. ஸோ அதனால் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் ரைட் டு பி ஃபர்காட்டன். ரைட் டு பி ஃபர்காட்டன் அண்டர் ஆர்டிகல் 21 ப்ரைவசி அப்படின்ற இஷ்யூஸில் கிட்டத்தட்ட நிறைய கேசஸில் வந்து அதை ரிலீஸ் பண்ணி. ஸோ யூ கேன் ஷோ above. So above. So wait. Persons acquitted of criminal charges அந்த கேசஸில் இருக்கிறவங்களெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மாதிரி it was displayed, right? Okay. So you people can see in this PDF, parties are purely private, civil or matrimonial disputes. Criminal கிடையாது, matrimonial, civil disputes இருந்துச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய பேர்கள். Person whose names appear incidentally in judicial records of proceedings to which they are not even parties. அவங்க நேமும் இப்போ அதில் ஒரு விட்னஸாக இருக்காங்க அப்படின்றப்போ, ஸோ இல்லைன்னா அதில் ஒரு ஏதாச்சும் ஒரு என்கொயரி நடந்திருக்கும், அந்த ரிலேட்டடாக அவங்க நேம்ஸ் அதில் இருக்கும். இப்படிப்பட்ட நேம்ஸ் எல்லாமே இமீடியட்டாக கூகுளோட சர்ச் இன்ஜின்லேருந்து, இந்தியன் கானான் வெப்சைட்லேருந்து அதிலெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் ரைட் டு பி ஃபர்காட்டன். உங்களுக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னா ரைட் டு பி ஃபர்காட்டன் தானே. ரைட் டு பி ஃபர்காட்டன்னா இப்போ வி ஆர் டேக்கிங் எ பேங்க் அக்கௌண்ட், இல்லைனா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க. கொஞ்சம் நாளைக்கு பிறகு இப்போ ஜிமெயிலில் நீங்கள் அக்கௌண்ட் இருக்கும், அது கொஞ்சம் நாளைக்கு பிறகு அது உங்களுக்கு வேலிட் இல்லை, தேவையில்லை அப்படின்ற நினைக்கும் போது இப்போ ஜிமெயில் அந்த மெயில் ஐடியை வச்சு கூகுள் கேன் டேக் எவ்ரி திங் வாட் யூ ஹவ் டிட் த பாஸ்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் ரைட் டு ஃபர்காட்டன். அப்படின்றப்போ உங்கள் மெயில் ஐடி மட்டும் டெலீட் ஆகாது, உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து அவங்க டெலீட் பண்ணணும். தட்ஸ் இஸ் ரைட் டு பி ஃபர்காட்டன். அது வந்து இந்தியாவில் இன்னும் நடைமுறை வரல. ஆர்டிகல் 21 புட்டசாமி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ரைட் டு ப்ரைவசி இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட். அப்படின்றப்போ ரைட் டு பி ஃபர்காட்டன் இருந்தால் தான் அது வேலிட், இல்லைன்னா இட்ஸ் நாட் அ வேலிட். இப்போ யூ ஆர் டெலீட்டிங் அ ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அப்போ ஃபேஸ்புக் நோஸ் தே வில் ஹாவ் ஆல் யுவர் ஃபோட்டோஸ், வாட் யூ ஹவ் போஸ்டட், உங்களோட லைக்ஸ் என்ன, டிஸ்லைக் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணும்போது ரைட் டு பி ஃபர்காட்டன் கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா தே நீட் டு டெலீட் எவ்ரி திங், த டேட்டா ஸ்டோர்ட் அபவுட் யுவர் டீட்டெயில்ஸ், அந்த டேட்டா பேஸில் இருக்கிறது எல்லாமே அவங்க டெலீட் பண்ணணும். தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி WPI இண்டெக்ஸ் அண்ட் PPI, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அப்புறம் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், WPI ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று கொண்டு வராங்க, தட் இஸ் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ரீட்டெயிலில் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் ரீட்டைல் கடையில் வரும்போது அதோட ரேட்டு, ஒரு பாஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் இருக்கும். இந்த பாஸ்கெட் ஆஃப் கூட்ஸில்
goods and services will be there. நம்ம எடுக்கக்கூடிய ஹெல்த் சர்வீஸ், பேங்கிங் சர்வீசஸ், அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வரும். அதில் இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா we can identify இன்ஃப்ளேஷன் வந்து பீப்புளை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையான்றது. அதில் ஃபுட்டோட வெயிட்டேஜ் மட்டுமே வந்துட்டு 36.75. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க தான் இந்த டேட்டாஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ரிலீஸ்டு பை NSO, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இந்த மினிஸ்ட்ரி கீழே வரும். அப்புறம் பேஸ் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ் த பேஸ் இயர் ஃபார் சிபிஐ? 24. குட். WPA எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட பேஸ் இயர் இப்போ மாற்றிருக்காங்க. 2011-12 இருந்துச்சு, இப்போ 22-23 மாற்றிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது இனிமேல் வேலிட் இருக்குது அப்படின்றது we need to wait and see. Another data will also be released. இது வந்து ரீட்டைல் கிடையாது, மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து வெளியில் வரும்போது அந்த ப்ராடக்ட்டோட ரேட் என்ன அப்படின்றது, இதோட ரேட்டை நம்ம கணிக்கும் போது ரீட்டைலில் எவ்வளோ இன்ஃப்ளேஷனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் இங்கே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இங்கே கூட்ஸ் மட்டும்தான். சர்வீசஸ் இஸ் நாட் அ மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், அதனால் அது கிடையாது. அப்புறம் இங்கே ஃபுட்டோட வெயிட்டேஜ் இங்கே முன்னாடி ரொம்ப இருந்துச்சு, இப்போ 36.75. இங்கே வந்துட்டு 24% ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே இருக்கும் வெயிட்டேஜ். அப்புறம் இட் வாஸ் ரிலீஸ்ட் பை ஆஃபீஸர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. பேஸ் இயர் வந்து 22-23 இப்போ மாற்றிருக்காங்க. முன்னாடி 11-12 இருந்துச்சு, இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெரி கிளியர் அபவுட் இட். அப்புறம் பிபிஐ இனிமேல் வந்து ஜூன் 15லேருந்து பிபிஐ இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. பிபிஐன்றது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இட் வாஸ் ரிலேட்டட் டு த ப்ராடக்ட் ஃப்ரம் கம்பெனிலேருந்து வர்றது தான். ஆனால் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ஆடட். இங்கே வந்து என்னென்ன ஆட் பண்ணுறாங்க, சர்வீசஸில் என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னா ரீட் பண்ணுறேன், யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் த பிடிஎஃப். பேங்கிங், செக்யூரிட்டி சர்வீசஸ், டிரான்சாக்ஷனல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி பென்ஷன் ஃபண்ட், ரயில்வேஸ், ஏர்வேஸ், டெலிகாம், இதெல்லாமே இதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். சேம் ரிலீஸ் பண்ணுறது அவங்க தான். டேட்டாஸ் ஆர் சிமிலர். ஆனால் இங்கே என்னென்னா டபுள் கவுண்டிங் இருக்கும் சிலதில். இங்கே டபுள் கவுண்டிங் எல்லாம் இருக்காது. சர்வீசஸ் இல்லை, இங்கே சர்வீசஸ் வருது. ஃபியூச்சரில் வேறையும் சர்வீசஸ் ஆட் பண்ணப்படலாம் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ருத்ரம் மிசைல் 2. ருத்ரம் அப்படின்ற ருத்ரம் 1, 2 இதெல்லாமே லேண்ட்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல் சிஸ்டம். ருத்ரம் 2 Rudram 2 missiles, it is related to air launch. படிச்சுக்கோங்க. இட்ஸ் அ 5.5 மேக்ஸ் ஸ்பீட். சவுண்டோட ஸ்பீடில் 5 மடங்கு ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது. 5.5 மேக்ஸ் ஸ்பீட். 300லேருந்து 350 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணக்கூடியது. ஸோ சுகாய் ரக விமானம், சுகாய் Su-30 MKI, இது வந்து ரஷ்யாவில் உற்பத்தியானது. நம்ம இந்தியாவிலே உற்பத்தி பண்ணுறோம், ஜாயின்ட் கோஆப்ரேஷன், பட் இட் இஸ் ஃப்ரம் ரஷ்யா. அந்த வேரியண்ட்டில் தான் இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். ஆன்டி ரேடியேஷன்ஸ் இருக்கும் இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும். ஆன்டி ரேடியேஷன்ஸ் அப்படின்னா ரேடார் சிக்னல்ஸ் வந்து இந்த மிசைலில் படும்போது இட் இஸ் ஷீல்டட். அப்போ இந்த ஃப்ரெண்ட் வந்து ஷீல்டாக இருக்கனால எப்போவுமே இது ரேடாரில் மாட்டாது. ஸ்டெல்த் டெக்னாலஜி. பட் யூஎஸோட ரேடாரில் எல்லாமே மாட்டோம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் அபவுட் தி ருத்ரம் 2 missile. The next article related to the Mountbatten plan. So Mountbatten plan oda 79 year. இது history, you people know. Mountbatten plan வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அட்லி சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு அதுக்கான டிராஃப்டை கிரியேட் பண்ணுறது, எப்படி பிரிக்கிறது, எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறது அப்படின்றதுக்கான டிராஃப்ட் தான் Mountbatten plan. It is also called as Dickey Bird plan or June 3rd plan பேர். 79 years ஆச்சு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, 2 independent நேஷன், பாகிஸ்தான் அண்ட் இந்தியா, டு பி கிரியேட்டட். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எய்தர் ஜாயின் வித் இந்தியா. 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தாங்க. ஒன்று இந்தியா கூட ஜாயின் பண்ணணும், இல்லைனா பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். தே கேன் டிசைட். பட் ஜாகிரபிக்கல் இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஹைதராபாத் வந்து பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணுறதை அவங்க விரும்புகிறாங்க. திஸ் பிளான் ரிஜெக்டட் திஸ் ஹைதராபாத் ஜாயினிங் வித். ஏன்னா இட் இஸ் லைக் ஒரு ஸ்டமக்கில் கேன்சர் இருக்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம்.
ஒரு கண்ட்ரிக்குள்ளே இன்னொரு கண்ட்ரி இருக்கிறது இட்ஸ் அன் ப்ராப்ளமேட்டிக். எல்லை வந்து பார்டர் வந்து அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாநிலங்கள் மட்டும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மட்டும் பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணலாம். ஹைதராபாத் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் செப்பரேஷன் ஆஃப் பவுண்ட்ரிஸ், ரெண்டு கண்ட்ரீஸ்க்கான பவுண்ட்ரியும் அவங்க வந்து டிமார்கேட் பண்ணுறது. தெர் இஸ் அ பவுண்ட்ரி கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட், தட் இஸ் கால்ட் அஸ் ராட்க்ளிஃப் கமிஷன். அப்புறம் பஞ்சாப், அப்புறம் பங்களாதேஷ், அவங்க வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் தனித்தனியாக எம்எல்ஏஸ் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கிறவங்க தனித்தனியாக கூடி அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஓட்டிங் பண்ணி எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தே கேன் டிசைட் பை சிம்பிள் மெஜாரிட்டி. அது மாதிரி சிந்து வந்து அவங்களோட ஓன் லெஜிஸ்லேச்சரில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவங்க எங்கே வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற இடங்கள் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், சைல்ஹத் வந்து இப்போ பங்களாதேஷ் பார்ட்டு. நார்த் வெஸ்டர் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் அப்படின்னா நம்மளோட பார்டர் பஞ்சாப் ஏரியா வரும். ஸோ இவங்க என்ன டிசைட் பண்ணிக்கலாம்னா தே நீட் டு பாஸ் அ ரெஃபரண்டம், தே நீட் டு ஓட், பீப்புள் நீட் டு ஓட். ஸோ அப்படி அவங்க வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணணுமா பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணணுமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் அக்கார்டிங் டு திஸ் ப்ரொவிஷன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், கம்போடியா கூட வி சைன்ட் யூபிஐ டிரான்சாக்ட் கிராஸ் பார்டர் டிரான்ஸ் பேமெண்ட்ஸ். நம்ம வந்து நிறைய கண்ட்ரி கூட பண்ணியிருக்கோம், இப்போ கம்போடியா கூடயும் பண்ணியிருக்கோம். கம்போடியாவோட பேக்காங் KHQ R system, QR system, KHQR system. நம்மளோடது UPI, இட் இஸ் அண்டர் தி NPCA. அவங்களோடது பேக்காங், அது வந்து ஒரு பேங்க், அஸ்லெடா பேங்க், அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுறாங்க. பேக்காங் KHQR சிஸ்டம்னு பேர். நம்ம நாட்டில் இருக்க UPI சிஸ்டம் மாதிரி. இப்போ நீங்கள் கம்போடியா போகிறீங்கன்னா கம்போடியாவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்தியன் மணியில் தான், ஆனால் இட் வில் பி கோ, நோ நீட் டு எக்ஸ்சேஞ்ச் யுவர் மணி டு கம்போடியன் கரன்சி. அப்படி பண்ண தேவையில்லை. சாஃப்ட் மணி டிஜிட்டலாகவே பண்ணிக்கலாம், ஹார்ட் மணி எடுத்துகிட்டு போகணுன்னு கிடையாது. சரியா? இப்போ நிறைய கண்ட்ரி கூட பண்ணியிருக்கோம், சிங்கப்பூர் கூட பண்ணியிருக்கோம், UAE கூட பண்ணியிருக்கோம், நிறைய கண்ட்ரிஸ் கூட. ஸோ அந்த லிஸ்ட்டை கேட்பாங்க. போன வாட்டி லாஸ்ட் இயர் தே ஹவ் ஆஸ்ட் UAE, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், டிஸ்பிளேடா ஃப்ரான்ஸ், மொரிஷியஸ், நேபாள், பூட்டான், கத்தார், ஸ்ரீலங்கா, கம்போடியா. இப்போ கம்போடியா சேர்ந்துருக்கு. இந்த கண்ட்ரி இன்னும் ஆட் பண்ணுவாங்க, படிச்சுட்டே இருங்க. இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், யுனைடெட் நேஷன் மிஷன்ஸ். இந்த வாட்டி கொஷின்ஸில் இருந்துச்சு. மெயின் ரீசன்ஸ் இருக்குது. இந்தியா வந்து அதிகமான மெம்பர்ஸ் வந்து யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸில் நம்ம இருக்கோம். மெயினாக சூடான் கூட இருக்கக்கூடிய மிஷனில் இருக்கிறவங்களுக்கு யுனைடெட் நேஷன் வந்து ஹானரி அவார்டு வந்து மிஷனோட ஹானரி அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி செக்ரட்டரி ஜெனரல் தான் இந்த அவார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாட்டில் பிரச்சனை இருக்குது, அந்த நாட்டில் எல்கை பிரச்சனை, கிளர்ச்சியாளர்கள் பிரச்சனை இருக்குன்னா ரெண்டு குரூப்பும் கன்சென்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த வந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து அனுப்புவாங்க. இவங்க போய் சண்டைலாம் போட மாட்டாங்க. தே யூஸ் டு மேக் மீடியேஷன்ஸ் அண்ட் தே கண்ட்ரோல் தி கான்ஃப்ளிக்ஸ். அப்போ அவங்க எப்போ அடிப்பாங்க அப்படின்னா அவங்க மேலே ஏதாச்சும் தாக்குதல் இருக்குது, டிஃபென்சிவ் மட்டும்தான் பண்ணுவாங்க, அஃபென்சிவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த திங். அப்புறம் கன்சல்ட் இருக்கணும், இம்பார்ஷியாலிட்டி ஆக்ட் பண்ண மாட்டாங்க. நாட் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸப்ட் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. June 9, 2011 இந்த மிஷன் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சூடானுக்கான மிஷன், யுனைடெட் நேஷன் மிஷன் இன் சவுத் சூடான் அப்படின்ற புதிய நாடு உருவாகும் போது தான் இது வந்து அமைக்கப்படுது. June 9, 2011. அதில் இந்தியா வந்து தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ளூ ஹெல்மெட்ஸ். இந்தியன் படைகள் வந்து அதில் பங்கேற்கிறாங்க. யுனைடெட் நேஷன் பிசி 565 பேர் இந்த ட்ரூப்ஸாக இருக்காங்க. அதில் 53 பெண்கள். 4th லார்ஜஸ்ட் நேஷன் ட்ரூப்ஸ் கான்ட்ரிபியூட்டிங்கில் இருக்கும். முன்னாடி 1ல் இருந்தோம், இப்போ 4th வந்திருக்கோம். 2.9 lakhs ஆஃப்டர் நேபாள், ரவாண்டா, பங்களாதேஷ். அதுக்கு பிறகு நம்ம தான் மெயின் கண்ட்ரியாக இருக்கும். ஓகே, தேர் ஆர் 11 யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் 11 நேஷன்ஸில் இருக்குது. இந்த வாட்டி கிட்டத்தட்ட 4-5 நாடுகள் என்னமோ மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் அபவுட் தி articles. Now we will move on to the MCQs. Question number 1. Sorry. Yeah. India Bangladesh, the longest land border of India. அதில் வந்து வெஸ்ட் பெங்கால் பார்டரிங் ஸ்டேட்ஸ், வெஸ்ட் பெங்கால், அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம்.
அப்புறம் இந்தியா மியான்மர் நேச்சுரல் வாட்டர்ஷெட் பார்டரி, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோராம் இந்த பார்டரிங் வருது. நீங்கள் அதை பார்க்க வேணாம், பிரைமரி ஜாகிரபிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பாருங்கள். இந்தியா நேபாள் ஓப்பன் பார்டர் ரெஜிம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றது. அப்புறம் இந்தா பூட்டான் ஷார்ட்டஸ்ட் இன்டர்நேஷ்னல் லேண்ட் பார்டர் ஆஃப் இந்தியா, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அசாம், அருணாச்சல் பிரதேஷ். இதில் எது கரெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் question number 2, Samadhan Didi. Statement number 1, it has been developed by the Department of Administrative Reforms and Public Grievances, DARPG, in collaboration with Basini. Statement number 2, citizens can register grievances only through written submissions in English on the platform. So which of the statements given above is are correct? Answer பார்த்து answer பண்ணுங்க. Question number 3, anti-dumping duty. Options are A, a subsidy provided by the government to the promote export in foreign markets. Statement number B option, a customs surcharge is levied on luxury and non-essential goods. C option, a quantitative restriction imposed to reduce overall imports. D option, a tariff imposed on imports sold below fair value to protect the domestic producers. So that's all about the MCQ. Question number previous day oda MCQ oda answers. Question number 1 answer is A. Question number 2 answer is C. Question number 3 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.